Hi students, now we are going to see fifth problem in first exercise. So the question is, if a is equal to 1 by 9 into minus 8 1 4 4 4 7 1 minus 8 4, prove that a inverse equal to a transpose. So அப்போ நம்ம a inverse a transpose left hand side right hand side so find பண்ணி so அதுக்கப்புறம் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா another மெத்தட்லேயே நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, to prove A inverse equal to A transpose. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போது ஏவால் நான் ப்ரீ மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போது A இன்ட்டு A inverse equal to A இன்ட்டு A transpose. ஸோ A இன்ட்டு A inverseோட வேல்யூ I நமக்கு தெரியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு A இன்ட்டு A transpose. அப்போது இதை மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணாலே இதுக்கு ஈக்குவல். ஸோ it is enough to prove A into A transpose equal to I. So the value of A is A into A transpose equal to A oda value 1 by 9 into minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. So next A transpose. அப்போ 1 by 9 into minus 8 1 4 4 4 7 1 minus 8 to 4. இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது நம்ம அந்த 1 by 9 1 by 9 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 81 கிடச்சிரும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போது ரோ காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ minus 8 4 1 நெக்ஸ்ட்டு 1 4 minus 8 4 7 4. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 டிவைட் பை 81 இன்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ minus 8 இன்ட்டு minus 8 ப்ளஸ் 64. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 4 4s are 16. So next second column, so 4 8s are minus 8, so minus 32. So next 1 4s are 4, next plus 28. Next third column, so minus 8 minus 8 again, 4 4s are 16 plus 16. So next second row with the first column, so minus 32 plus 4 4 7s are 28, so plus 28. So next second column 16 plus 16 plus 7 7s are 49. So next 1 4s are 4 minus 32 plus 28. Next is last row. So upon minus 8, this is also minus 8. So next plus 16. Next second column 1 4s are 4. So minus 32 plus 28. So last element 1 into 1 1 minus into minus plus 64. 8 8 is 64. Next plus 4 4s are 16. So இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 divided by 81 into ஸோ இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 64 + 1 + 16. ஸோ அப்போ 81. ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 28 + 4 32 - 32 + 32 becomes cancel. ஸோ 0. ஸோ ஹியர் ஆல்சோ -8 -8 -16 + 16 will be cancelled. அப்போது 0. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 0. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16 + 16 32 + 49 ஸோ 81. அப்போ இங்கேயும் டோட்டலாக 0. ஸோ இந்த எலமெண்ட்டும் 0 ஆகிடும். இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுவும் 0 தான். அப்போது உங்கள் லாஸ்ட் எலமெண்ட் ஸோ 81. ஸோ இதில் 81 என்ன செய்யலாம், நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ 81 டிவைடட் பை 81 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 1 0 0 0 1 0 0 0 1. So 81 will be cancelled. So finally we get
என்ன இருக்கும் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் I3 அப்படின்னு எழுதலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I, A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா the first statement also converse part, இதோடைய பார்ட் தான். ஸோ அதனால் என்ன சொல்லலாம், therefore A inverse is equal to A transpose, hence proved. Okay, now we are going to see sixth problem in the first exercise. The question, if A is equal to 8 minus 4 minus 5 3, verify that A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into I2. இங்கே I2 அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா 1 0 0 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃப், ஸோ டிட்டர்மினன்ட் A is equal to determinant of 8 minus 4 minus 5 3. ஸோ which is equal to, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 3s are 24 மைனஸ் மேலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஆனால் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ 5 4s are 20. ஸோ which is equal to 4, which is not equal to 0. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A ஃபைன் பண்ணணும். ஸோ A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A which is equal to, ஸோ அட்ஜாயிண்ட் A எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் A 2/2க்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது 8 3 இதை ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா 3 8. திஸ் இஸ் மெயின் டயகனல். செகண்ட் டயகனலில் எலமெண்ட்ஸுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ மைனஸில் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸில் இருந்தால் மைனஸ். அப்போ எப்படி இருக்குன்னா -4, அப்போ +4, -5 அப்படின்னா +5. ஸோ adjoint A. So A matrix is 8 minus 4 minus 5 3. Adjoint A is 3 4 5 8. So இப்போ ப்ராடக்ட் பண்ணணும், which is equal to, so first row with the first column, அப்போ 8 into 3 that is 24. next minus, இங்கே -4 5 இருக்குது, அப்போ 4 5s are 20. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம், அப்போது செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 4, அப்போது 8 4s are 32. நெக்ஸ்ட்டு மைனஸ் அகெயின் 32. ஸோ செகண்ட் ரோ வித் த ஃபஸ்ட் காலம், ஸோ -5 into 3 -15. நெக்ஸ்ட்டு 3 into 5 +15. ஸோ த லாஸ்ட் காலம் 5 into 4, ஸோ மைனஸ் இருக்குதுன்னா -20. நெக்ஸ்ட்டு 3 8s are 24, ஸோ +24. ஸோ இப்போது நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா 24 - 24, இங்கே 32 - 32 கேன்சல் ஆகிடு 0, ஹியர் ஆல்சோ 0. ஸோ இங்கே +4. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம 4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 4 எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 0 0 1. ஓகே, ஸோ 4ங்கிறது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் A அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி ஆகலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ அப்போது I2 அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2. ஸோ சிமிலர்லி we have to find another one also. இப்போ சிமிலர்லி அடுத்தது என்ன இருக்குன்னா அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A. ஸோ அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ இஸ் 3 4 5 8. ஸோ நெக்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் அது என்ன கொடுத்துருக்காங்க, 8 -4 -5 3. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 24
minus 20. So next 3 4s are 12. So minus 12. This is plus 12. Next second row with the first column. So 5 8s are 40 minus 40. So next 5 4s are minus 20. This is plus 24. So which is equal to plus 4 0. So next 0 plus 4. So இங்கே நாம 4 காமனா வெளியில எடுத்துக்கலாம். So 4 எடுத்துட்டோம் அப்படினா 1 0 0 1. So 4 அப்படிங்கிறது determinant A. So determinant of A into இதோட value I2. So this is equation 2. அப்போ from 1 and 2 ல இருந்து என்ன சொல்லலாம் அப்படினா A into adjoint A into A is equal to determinant of A into I2 அப்படின்னு prove பண்ணலாம். So from 1 and 2 A into adjoint A which is equal to adjoint A into A is equal to determinant of A into I2. So hence proved. Now we are going to see 7th problem in exercise 1.1. So here if A is equal to 3 2 7 5 and B is equal to minus 1 minus 3 5 2, two matrices are given A and B. Verify that AB whole inverse equal to B inverse into A inverse. So இதை நம்ம proof பண்ணணும். So proof. First நம்ம என்ன left hand side கண்டுபிடிச்சிடலாம், next right hand side கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். அப்போ நம்ம AB whole inverse கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வர்ஸ் பயன் பண்ணனாலே ஃபஸ்ட்டு நம்ம determinant வேல்யூ கண்டுபிடிச்சி which is not equal to 0 இருந்தால் தான் அதை நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் நான் சிங்குலர். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு AB ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். A மேட்ரிக்ஸ் 3 2 7 5, B மேட்ரிக்ஸ் is minus 1 minus 3 5 2. So first product பண்ணிடுவோம் which is equal to இங்கே minus 3. So next 5 2s are 10. So plus 10. Next second column minus 9 plus 4. So next minus 7. 5 5s are 25. So plus 25. So next one minus 7 3s are 21. Here 5 2s are 10. So இப்போ நம்ம add பண்ணோம்னா 10 minus 3 7, minus 9 plus 4, so minus 5. This is minus 7 25, so plus 18. This is minus 21 plus 10, so minus 11. So AB நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது determinant வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்றத சொல்ல முடியும். அதனால் determinant ஆஃப் ஃபஸ்ட்டு நான் A கண்டுபிடிச்சிடுறேன். determinant ஆஃப் A மேட்ரிக்ஸ் வந்து 3 2 7 5. ஸோ அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 15 minus 14 which is equal to 1 which is not equal to 0. So we can say that A inverse exists. So second one determinant of B find பண்ணிடுறோம். அப்போது minus 1 minus 3 5 2 determinant which is equal to cross multiply பண்ணால் minus 2 minus into minus plus 15 which is equal to 13. So determinant of B கண்டுபிடிச்சிட்டோம். Next determinant of AB அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ determinant of AB which is equal to determinant of this is 7 minus 5 18 minus 11. So cross multiply பண்ணுறோம் அப்படின்னா this is 7 into minus 11, so minus 77. அப்போது 18 மேலே போனால் மைனஸ் வரும், ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 18 into 5, so 90. So which is equal to 90 minus 77, so 13. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னா which is not equal to 0, which is not equal to 0. ஸோ அப்போ A inverse, B inverse and AB whole inverse also exist. ஸோ இப்போது நம்ம AB the whole inverse find பண்ணணும் அப்படின்னா what is the formula அப்படின்னா 1 divided by determinant of AB into adjoint of AB, adjoint of AB. அப்போ நமக்கு adjoint of AB வேணும் இல்லைங்களா?
ஸோ adjoint of AB அது கண்டுபிடிச்சிடலாம். adjoint of AB is equal to, ஸோ இந்த AB மேட்ரிக்ஸ் adjoint 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் adjoint எப்படி ஃபைன் பண்ண சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயகனல் மெயின் டயகனலுடைய எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு -11 7 ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டு டயகனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கோம். ஸோ -5னா +5, இங்கே +18னா -18. ஸோ adjoint AB. ஸோ இப்போ AB ஹோல் இன்வெர்ஸில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ AB தி ஹோல் இன்வெர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ABயோட வேல்யூ 13. ஸோ 13 இன்ட்டு adjoint ABயோட வேல்யூ -11 5 -18 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் LHS. இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது என்ன, LHS ஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, ஸோ நெக்ஸ்ட் நம்ம RHS ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ RHS இஸ் ஈக்குவல் டு RHSல என்ன நமக்கு வேணும் அப்படின்னா RHSல B இன்வெர்ஸ் வேணும், நெக்ஸ்ட்டு A இன்வெர்ஸ் வேணும். ஸோ அப்போ B இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். B இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்ட்டு adjoint B. ஓகே, ஸோ adjoint B வேணும் நமக்கு. ஸோ adjoint B எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த B மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னோம் எலமெண்ட்ஸை. அப்போ -1 2வை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோன்னா 2 -1 செகண்ட் டயகனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -3 என்ன ஆகிடும் +3, இங்கே +5 -5. திஸ் இஸ் adjoint B. அப்போது நம்ம B இன்வெர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்னா 13. ஸோ 1 டிவைட் பை 13 இன்ட்டு த வேல்யூஸ் 2 3 -5 -1. ஸோ திஸ் இஸ் B இன்வெர்ஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், A இன்வெர்ஸ் வேணும். அப்போ A இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா adjoint A தேவை. ஸோ adjoint A இஸ் ஈக்குவல் டு அதுலேயே அந்த கிவன் மேட்ரிக்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுற எலமெண்ட்ஸை அப்போ 5 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். ஸோ 5 3. செகண்ட் டயகனலுக்கு நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போது -2 -7. திஸ் இஸ் adjoint A. ஸோ நமக்கு தேவை என்னது A இன்வெர்ஸ். A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் Aயோட வேல்யூ என்ன 1. ஸோ திஸ் இஸ் 1 இன்ட்டு adjoint Aவோட வேல்யூஸ். அப்போ அது 5 -2 -7 3. ஸோ A இன்வெர்ஸு நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம RHSக்கு ப்ராடக்ட் பண்ணிடலாம். B இன்வெர்ஸ் இன்ட்டு A இன்வெர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு B இன்வெர்ஸ் வேல்யூ 1/13 இன்ட்டு 2 3 -5 -1 இன்ட்டு A இன்வெர்ஸ் வேல்யூ 1/1 இஸ் 1. ஸோ 1ஆல் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 5 -2 -7 3. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/13 இன்ட்டு 5 to 10. திஸ் இஸ் -21. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ second column. So 2 2s are 4 -4. This is 3 3s are 9. So +9. So next second row with the first column. So 5 5s are 25 -25 minus into minus +7. So next minus into minus, so plus 5 2s are 10. This is -3. So இப்போ add பண்ணோம் அப்படின்னா 1/13 into 10 minus 21. So -11. So next -4 plus 9. So 5. So next -25 plus 7. So -18. So next 10 minus 3 7. This is equation 2. So இது என்ன RHS. இப்போ பாருங்க LHSம் RHSம் equal. So from the equations 1 and 2, AB whole inverse is equal to B inverse into A inverse. Okay, hence proved. Next let me see 8th problem in exercise 1.1. The question, if adjoint of A is equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2, find A.
ஸோ இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A which is equal to determinant of adjoint A is given, that is 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2. So I am going to expand the terms. Okay, the first row வழியை நம்ம expand பண்ணோம் அப்படின்னா 2 into அந்த 2 இருக்கக்கூடிய ரோ காலம்ஸ் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 into 12, so 24. This is minus 0. Next minus இங்கே minus 4 இருக்குது. ஸோ minus 4 into இந்த ரோ காலத்தை விட்டுட்டுனா 3 2s are 6 minus 6. This is minus into minus plus, பட் இங்கே மைனஸ் வரும். ஸோ 3 மைனஸ் தான் மைனஸ் ரிட்டர்ன் ஆகிடும். 2 7s are 14. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 into 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டுனா minus 3 into 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் into minus plus 2 into 12 24. Okay, so 2 into this is 24. Next minus into minus plus 4 into this is minus 20. So next plus 2 into 24, which is equal to 2 into 24 48. This is minus 80. Next plus 48, which is equal to 96 minus 80 equal to 16, which is not equal to 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸுக்கே திரும்ப நம்ம ஒரு தடவை அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணோம். ஸோ அட்ஜாயிண்ட்னா எப்படி ஃபைன் பண்ணோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 2. ஸோ 2 உடைய கோஃபேக்டர். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சைன் வந்து ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 2 minus 7 0 2. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் minus 4 உடைய கோஃபேக்டர். ஸோ அந்த எலமெண்ட்ஸை விட்டுட்டோம், ரோ காலம் விட்டுட்டோம்னா minus 3 minus 7, நெக்ஸ்ட்டு minus 2 plus 2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு இந்த 2 உடைய கோஃபேக்டர். ஸோ அப்போ minus 3 12 minus 2 0. ஸோ நெக்ஸ்ட்டு minus 3க்கு கோஃபேக்டர். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் minus 3 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோன்னா minus 4 plus 2 0 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 12க்கு, ஸோ அந்த ரோ காலத்தை விட்டுட்டோன்னா 2 2. Next minus 2 plus 2. So next minus determinant of minus 7. Row காலத்தை விட்டுட்டோம்னா 2 minus 4. This is minus 2 0. Okay. So third row அதில் first plus வரணும். Determinant of இங்கே ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா minus 4 plus 2 12 minus 7. So next minus determinant of 0க்கு cofactor. So அப்போ 2 2 minus 3 minus 7. So next plus 2 உடைய cofactor. அப்போ 2 minus 4. So next minus 3 12. Okay. இது எல்லாத்துக்கும் நாம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் எல்லாத்துட்டையும், எல்லா டேர்ம்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 into 12. ஸோ ப்ளஸ் திஸ் இஸ் 24 minus 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் minus 3 into 2 minus 6. நெக்ஸ்ட்டு minus 2 7s are 14. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு 0 minus into minus plus 24. So next second row minus into 4 2s are 8 minus 8 minus 0.
So next plus, this is 2 2s are 4, minus into minus plus 4. So here also minus into 0, 2 4s are 8, but minus varum, minus 8. So next plus into minus into minus plus, 4 7s are 28. Next minus 2 into 12, 24. This is minus into 2 7s are 14, minus 14. This is minus into minus plus 3 2s are 6. So next plus into 2 into 12. So 24 minus 4 3s are 12. Okay. Whole transpose. So next which is equal to, so இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 24. Here minus 20 minus minus plus 20 ஆகிடும். இங்கே 24. So this is minus and minus plus 8. 4 plus 4 8. Minus and minus plus 8. So next one 28 minus 4. So 4. Minus 14 plus 8. So minus 8 minus minus plus 8. Here 24 minus 12. So 12. Okay. இது எல்லாத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா the row becomes column இல்லையா? அப்போது 24 20 24. First row first column. Second row becomes second column. 8 8 8. Next third row becomes third column. So 4 8 12. Okay. ஸோ எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே நமக்கு 4 வந்து எப்படி இருக்குது, மல்டிபிள் இருக்குது. அப்போ we can take 4 as common. அப்போது 4 into, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி அதெல்லாம், this is 4, அப்போ 6 வரும். 6 into 4 24. அப்போ 2 4s are 8. அப்போ 2 time, this is 1 time. Here 5 times. இங்கே 2 time 2 time. Here also 6 time. இங்கே 2 time 3 time. Okay. This is adjoint of adjoint A. Already நம்ம determinant of adjoint A ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ A is equal to, ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் A வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 16. ஸோ அங்கே சப்ஜெக்ட் பண்ணிடலாம். தட் இஸ் 16 இன்ட்டு நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூஸ் இல்லையா, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் வேல்யூ அது நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம். தட் இஸ் 4 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ். அப்போது 4 நான் என்ன செஞ்சிடறேன், முன்னாடி எழுதிடுறேன். 4 இன்ட்டு த மேட்ரிக்ஸ் 6 2 1 5 2 2 6 2 3. ஓகே. ஸோ இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 16 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 4. அப்போது 6 2 1 5 2 2 6 2 3. அப்போ 4 4 கேன்சல் பண்ணிட்டோன்னா A is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸ் 6 2 1 5 2 2 6 2 3. Okay. This is required A. Thank you.